திராவிட பேச்சரங்க பார்வையாளர்களுக்கு வணக்கம். பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்துக்கிறதுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தேர்தல் பணிக்குழு செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் இள புகழேந்தி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. நான் வணக்கங்கண்ணா. அனைவருக்கும் வணக்கம். கேளுங்கம்மா. சரிங்கண்ணா. இந்த அரக்கோணத்துல தெய்வ செயல்னு ஒரு இளைஞன் ஒரு ஆள், அவன் ஒரு பொண்ணு, அவன் மனைவிய கல்யாணம் பண்ணி 2வது வாரமா பண்ணி அந்த பொண்ணை திமுகவோட நிர்வாகிகளுக்குன்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு தெரியல. அவங்களுக்கு எல்லாம் இந்த பொண்ணு சப்ளை பண்ணியிருக்கான். தன் மனைவி நீ அவங்க கூட இணைந்து போகணும்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தியிருக்கான். அந்த கேஸ் திமுக ஏன் அந்த தெய்வ செயலை காப்பாத்துறாங்க என்று சொல்லி எடப்பாடி பழனிசாமி கேள்வி கேட்கிறார். போலீஸ் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது அப்படின்றாரு. இந்த மாதிரி பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கிறாங்க. நாட்டில் இருக்கின்ற எல்லாருமே அப்படியே நல்லவங்க தான், எல்லாருமே தப்பு பண்ண மாட்டாங்க தான், யாருமே எந்த இதுவும் செய்ய மாட்டாங்க அப்படின்றதுக்கு யாரும் உத்தரவாதம் தர முடியாது. அதுல தெய்வ செயலா இருக்கலாம். அந்த தெய்வ செயல் திமுக உறுப்பினர் அப்படின்றதுக்காக திமுக வேடிக்கை பார்க்காது. ஏன்னா எடப்பாடி எல்லாம் எப்படிப்பட்ட ஆளுங்க தெரியுமா? இப்ப பொள்ளாச்சி பிரச்சனை நாடு முழுக்க பெருசாயிடுச்சு. பொள்ளாச்சியில பெரிய விடுதியே வச்சு நடத்தினாங்க. வருஷ கணக்கா பல இளம்பெண்களுடைய வாழ்க்கையை வீணாக்கி கெடுத்தானுங்க. இன்னும் கூட கேட்டா ஆசையை காட்டி அவங்களை அழைச்சுக்கிட்டு ஊரை சுத்திட்டு எல்லா அநியாயமும் பண்ணது பொள்ளாச்சியில. அதுல அவருடைய அமைச்சரவையில் இருந்த ஒருவருடைய மகனே அதுல ஈடுபட்டு எல்லாம் செஞ்சது நாடு முழுக்க வெளியே எல்லா பத்திரிகைகளும் பக்கம் பக்கமாக எழுதினானுங்க. அப்ப எல்லா கட்சியும் போராட்டமும் பண்ணிச்சு. அந்த நேரத்துல உரிய நடவடிக்கை கூட எடுக்காத இந்த எடப்பாடிக்கு இதை கேட்கிற யோகியதை கூட கிடையாது. எதுக்காக நான் சொல்றேன்னா, தப்ப நாம நியாயப்படுத்துறது இல்லை. தப்புன்னா நம்முடைய முதல்வர் தலைவர் தளபதி சொன்னார், பதவி இருக்கும்போது சொன்னார், நான் வாக்களித்தவர்களுக்கும் சரி வாக்களிக்காதவர்களுக்கும் முதல்வராக இருப்பேன் அப்படின்னு சொல்லி அடுத்து என்னமா சொன்னார் தெரியுமா? தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் நான் மன்னிக்க மாட்டேன், அந்த தவறுக்கு புதிய நடவடிக்கை எடுப்பேன்னு பதவி ஏற்கின்ற பொழுதே சொன்னவர் தான் நம்முடைய முதல்வர். அதற்கு இந்த மாதிரி தெய்வ ஒரு ஆள் திமுக ஓகே, இந்த கம்ப்ளைண்ட் இருக்கிற வரைக்கும் அது நீதிமன்றத்துக்கு போயிடுச்சு, அங்க விசாரணை அங்க முடியட்டும். அது வரைக்கும் திமுகவின் உறுப்பினர் கிடையாது. நீதிமன்றத்துல அவன் குற்றவாளி இல்லைன்னு சொன்னா ரைட்டு, குற்றவாளி தான் சொல்லும்போது அவனுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் சம்பந்தம் கிடையாதுன்னு நீக்கிட்டாங்க. அதோட அரசியல் கட்சியினுடைய நடவடிக்கை முடிந்தது. இதற்கு மேலேயும் ஒரு காவல் நிலையத்திலையும் இப்ப உங்களுக்கு 1992 திமுக ஆட்சி அப்ப 62 சொல்றீங்களா? 92மா 92 ஜெயலலிதா எடப்பாடி எல்லாம் இப்ப எப்படி ஏதோ ஒரு கிராமத்துல ஏதோ ஒரு ஓரத்துல ஊரை ஏமாத்திக்கிட்டு அங்க பொழப்பு நடத்திட்டு இருந்த ஒரு ஆள் தான் இந்த எடப்பாடி எல்லாம். அப்படிப்பட்ட அந்த 92ல வாச்சாத்தின்ற ஊர்ல வனத்துறை, காவல்துறை, வருவாய்த்துறை மற்றும் உள்ள சில துறைகளை சேர்ந்த அதிகாரிகளும் சேர்ந்து கொண்டு அங்க இருக்கிற மக்களுக்கு பல பிரச்சனைகள் வந்தது. அது பெரிய அளவுல வந்தது. எல்லா இடத்துலயுமே போராட்டங்கள் அது இதெல்லாம் வந்தது. அதுல பாலியல் சீண்டல் அது இது இந்த கம்ப்ளைண்ட் எல்லாமே வந்துட்டு இருந்தாங்க. ஒண்ணு தெரியுமா? எடப்பாடி போய் படிச்சுப்பாரு. அதுதான் ஆட்சி தலைவினுடைய லட்சணம். நீ திமுக மேல சொல்றீங்க, ஆதாரபூர்வமா சொல்றோம். அன்னைக்கு ஒரு எஃப்ஐஆர் கூட கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, அதை வாங்கி வச்சு தூக்கி போட்டு வந்த எஃப்ஐஆர் கூட போடல. அப்படிப்பட்ட நிலையில் கோர்ட்டுக்கு போகுது. இவங்க மக்கள் கோர்ட்டுக்கு போய் கோர்ட்டின் மூலமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு, நல்லா தெரிஞ்சுக்கணும், அதுல என்ன தெரியுமா, 2011 கோர்ட்டு தீர்ப்புல 269 பேர் குற்றவாளிகள் முடிவிட்டாங்க. 269 பேரும் குற்றவாளியை என்று தீர்ப்பு. அது வரைக்கும் அதிமுக அமைச்சர் செங்கோட்டையன் குற்றவாளிகளுக்கு பாதுகாப்பு. அன்னைக்கு வந்த தகவல் செய்தி, வாச்சாத்தியில் எந்த சம்பவமும் தாக்குதலும் நடக்கவில்லை என அதிமுக அரசு சொன்னது. ஆனா அதிமுக அரசுக்கு மரண அடியை நீதிமன்றம் கொடுத்தது. எதுக்கு சொல்றோம்னா, இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய கட்சியில இருந்துகிட்டு அன்னைக்கு செங்கோட்டையனோ அன்னைக்கு இருந்த அமைச்சருக்கு பின்னால ஓடிக்கிட்டு இருந்த எடப்பாடி எடுபடி அழகா சொல்றாரு, என்ன நடவடிக்கை? எஃப்ஐஆர் போட்டாச்சு,
எஃப்ஐஆர் போட்டு அரெஸ்ட் பண்ணியாச்சு. சட்டம் தெரியுமா? உன் வக்கீல்கிட்ட போய் கேளு. எஃப்ஐஆர் பண்ணி அரெஸ்ட் பண்ணியாச்சு. அதுக்கு பிறகு கோர்ட்ல பெயில் அப்ளிகேஷன் போடுறாங்க. அது அந்த அட்வொகேட் ஆச்சு, அரசு வக்கீல் அவங்க வந்து அங்க வாதம் பண்றாங்க, நீதிமன்றம் முடிவெடுக்குது. இந்த நிலையில் அந்த வழக்கின் அடுத்த கட்டத்துக்கு போயாச்சு. ஆகவே ட்ரையல் நடக்கும். ட்ரையல் நடந்து தீர்ப்பு இருக்கும். ஆக இதுல அரசியல் ரீதியான பார்வை என்பதே தப்புன்றதுக்காக சொல்ல வந்தாங்க தவிர வேற ஒண்ணும் இல்லை. இதெல்லாம் பின்னால இருந்து இவர்கள் சொல்லி கொடுத்து போறது அப்படின்ற வேலையெல்லாம் செஞ்சு அரசாங்கத்தின் பேட்டி கொடுத்துருக்குங்கண்ணா. அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணே பேட்டி கொடுத்துருக்கு. காவல் நிலையத்துல போய் புகார் கொடுத்தா 3 நாளா அவங்க வந்து என்னதான் விசாரிக்கிறாங்க வெளியே, சம்பந்தப்பட்டவங்க மேல நடவடிக்கை எடுக்கல. எங்க நடவடிக்கை எடுக்கலன்னு கவர்னருக்கு போய் புகார் கொடுக்கலான்னு போனாக்கா அங்க கொடுக்க சொல்லி விட மாட்டேன்றாங்க. அங்க இருக்கிற போலீஸ் வந்து துரத்துட்டு எங்களை ஆட்டோல வச்சு துரத்துட்டு எங்க போய் விட்டாங்கன்னே தெரியல. அப்படி போய் சுத்த விடுறாங்க. இதெல்லாம் பல்வேறு குற்றச்சாட்டுகள் அடைச்சு. அங்கதாம்மா நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும். ஒண்ணும் இல்ல, அந்த குழந்தை, அந்த பெண்ணினுடைய அந்த சின்ன வயசு பொண்ணு, அது வந்து பாலியல் சீண்டல் நடந்தது குறித்து வெளியில செய்தி வந்தாச்சு. அது கோர்ட்டுக்கு போயிடுச்சு. வழக்கு கோர்ட்ல இந்த பொண்ணு என்ன பண்ணா, இதை பற்றி இனிமே யாரும் பேசிக்கலாம் இருக்க வேணாம், நீதிமன்றம் ஜட்ஜ்மெண்ட் சொல்லட்டும், அதுக்கு பிறகு என் பேர்லாம் வரக்கூடாது, எங்க குடும்பத்திலேயே எனக்கு விரும்ப மாட்டாங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் தேவையில்லாம அங்க போய் இவர்கள் என்ன பேசுறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா இப்படி வெளிப்படையா வந்து அது வந்து இந்த வழக்குக்கு இந்த செக்ஷன், இந்த வழக்குக்கு நடவடிக்கை, காவல்துறை என்பது இப்படித்தான் இருக்கும் அப்படின்றது மற்றவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கலாம். இதுல அரசாங்கம் தலையிட போறது இல்லை, தப்பு பண்ணாது. நான் இப்பயும் சொல்றேன், பாதிக்கப்பட்ட பெண்ணின் கண்ணீரைத்தான் நம்முடைய முதல்வர் தளபதி துடைப்பார தவிர இதுக்கு எந்த குறையும் வச்சிட மாட்டார். இது இங்க ரவிகிட்ட RSS ரவிகிட்ட போயிருக்கு. RSS ரவி எடப்பாடி ஆள் தானே, ஏன் அவங்களே வந்து RSS ரவி அதை வந்து செய்யலாமே, பார்க்கலாம்னா இதுல நடைபெற்றது சட்டப்படியாக அதுக்கு கவர்னர் மேல நடவடிக்கை எடுக்காம நம்ம என்னமா பண்ண முடியும்? கவர்னரை பார்க்க விடுறது பார்க்க விடாததுன்றதுலாம் அதுக்கு எப்படி ப்ரொசீஜர் என்ன எதுன்னு நமக்கு தெரியாது. அது ரவி ஆச்சு, ரவியினுடைய கேம்பஸ் ஆச்சு. இந்த அம்மாவை இந்த குழந்தைய கூட்டுன்னு போறவங்க அதுக்கு முறையாக நடவடிக்கை எடுத்து போய் பார்த்துட்டு கூட வரலாம், அது அவங்க விருப்பம். இதுல நமக்கு அவ்வளவு தூரம் ஒரு நாலேஜ் இருக்குமா? கவர்னரை போய் பார்த்து பெட்டிஷன் கொடுக்கணும் அப்படின்ற அளவுக்கு அந்த அளவுக்கு அந்த பொண்ணுக்கு விவரம் நாலேஜ் வரும். அதுதான் பின்னால யாரு இருக்காங்க, திமுக மேல இந்த சட்டமன்ற தேர்தல் வர்றதுக்குள்ள குறை சொல்லணும், குற்றச்சாட்டை நிறைய பேசணும். பொள்ளாச்சியில இவங்க பண்ண அநியாய பாலியல் கொடுமைகள் உலகத்துக்கு வந்து போச்சு. இனிமே ஒரு மரியாதை, பெண்கள் மத்தியில ஒரு ஓட்டு கூட இவனுங்களுக்கு போட மாட்டாங்கன்ற நிலைமை வந்து போச்சு. எடப்பாடி, அதிமுக, இவனுங்க கூட பிஜேபி ஒரு ஆட்டம். இந்த நபர்கள் சேர்ந்து திமுக அரசின் மீது ஏதாவது குற்றங்களை சொல்லி ஜனங்கிட்ட கொண்டு வரும். அதுக்காக அந்த பிள்ளைய கூட கவர்னர் மாளிகைக்கு இந்த இதுக்காக கவர்னர் மாளிகை கூட்டு போறாங்க. அவர் ரவி வந்து இல்லையா, அதை வந்து அவங்க வந்து பேட்டியில் கொடுத்தாங்க. நாம தப்பு சொல்ல, கொடுக்கணும்னா கொடுக்கட்டும், யார்கிட்ட வேணா கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டும், அது அவர்கள் விருப்பம். சட்டப்படியாக என்ன நடவடிக்கையோ அது இந்த அரசாங்கம் நிச்சயமாக செய்யும். ஏன்னா பிஜேபிக்கு என்ன வேலை, பிஜேபியுடைய பழக்கம் என்ன, இப்ப உங்களுக்கு தெரியாது இல்லமா, மல்யுத்த வீராங்கனைகள் இன்னைக்கு அது வந்து கேஸ் ரத்து ஆயிடுச்சு, கேன்சல் பண்ணிட்டாங்க அந்த கேஸ், பிரிஜ்பூஷன் மேல போட்ட கேஸ். இல்லம்மா, முழுவதுமாக கேன்சல் அப்படின்னு எடுத்துக்காதீங்க. பிரிஜ்பூஷன் மேல மல்யுத்த வீராங்கனைகள் ஒருத்தவங்க கொடுக்குற கம்ப்ளைண்ட், இந்த இனிமே நாங்க போட்டிக்கே போக மாட்டோம் அப்படின்னு ஊர்வலமே போனாங்க. 10-12 பேருக்கு மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. இவன் தவறான வேலைகள் செய்யலாம், எங்களெல்லாம் வந்து தப்பு உள்ளாக்க பாக்குறான், பாலியல் சீண்டல்கள் செய்யலாம்னு சொல்லி தெளிவாக பேட்டிகளை கொடுத்தாங்க. அப்படி ஊர்வலம் போய் பேட்டிகளை கொடுத்ததெல்லாம் பொய் சொல்லுவாங்களா? அவங்க எல்லாம் வந்து பொய் சொல்றாங்க, இவன் மட்டும்தான் உண்மை சொல்றானா? இல்ல, அதுலேயும் பிஜேபி என்பது என்ன தெரியுமா, அது ஒரு பாசிசம், அது மகா மோசமானது. ஏன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்த ஒரு பெண்ணுடைய அப்பாவாயிடுச்சுங்க, இல்ல இல்லையா பொண்ணு தெரியாம கொடுத்து போச்சு, தப்பா கொடுத்துச்சுங்கன்னு வாபஸ் வாங்குறாங்க. நல்லா தெரிஞ்சுங்க, எவ்வளவு மிரட்டி இருக்கணும், எவ்வளவு குடும்பப்படுத்திருக்கணும், எவ்வளவு பயமுறுத்தி இருக்கணும். பணம் ஒரு பக்கம் கூட்டியிருப்பார்கள்,
பயமுறுத்தலுக்கு ஒரு பக்கம் செய்திருப்பார்கள். அவ்வளவு பிள்ளைங்க பொண்ணுங்க கொடுத்தாங்கன்றீங்க, 10-15 பேர் கொடுத்தாங்கன்றீங்க. அத்தனை பொண்ணுங்கள்ல ஏன் இவங்களை மட்டும் மிரட்டணும் பேசணும்? யாருமா அது எல்லாரும் தான் கேக்குறாங்க. அது ஏன் இவங்களை மிரட்டணும் அப்படின்னு சொன்னா, எப்பயுமே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்குமா, கம்ப்ளைண்ட் கூட நம்பர் 1 இருக்குல்ல. இப்ப சாட்சி வந்து கோர்ட்டுக்கு போயிடுச்சுன்னா பிடபிள்யூ 1 கம்ப்ளைண்ட், அரசு தரப்பு சாட்சி. அந்த மாதிரி நம்பர் 1 இருக்குல்ல, அதை போய் கொடுத்து அதை நீ வாங்கிட்டு வந்துரு. இவங்கெல்லாம் விட்னஸ் மற்றவங்களாம். அதனால மனு வந்து வாபஸ் வாங்கிட்டு அவங்க அப்பாவை மிரட்டுறது, அவங்க அப்பாவை மிரட்டி, குடும்பத்தை மிரட்டி, எல்லா விதத்திலையும் தொல்லைகளை கொடுத்து இதை வந்து இந்த காரியம் செஞ்சிருக்கிறது பிஜேபி தான். அதனால நரேந்திர மோடிக்கு இதுதான் வேலை. இன்னொன்று யூபியில நீங்க நினைச்சே பார்க்க முடியாத ஒரு இது. இப்பதான் நானும் பார்த்தேன். என்ன இவ்வளவு கொடுமையை வந்து நம்ம எங்க போய் பார்க்க முடியும்? பிஜேபி ஆட்சியில இருக்கிற யூபி, அந்த யோகி இல்லையா, யோகி, அவன் வந்தால் என்ன பண்றான், ஆதித்யா ஒரு மெயின் பஸ் ஸ்டாண்ட், அந்த யூபியில ஒரு டவுனு, அந்த டவுன்ல பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு ஆளு கழுத்துல வந்து ஒரு அட்டை போட்டிருக்காரு. அட்டையை போட்டுட்டு கையில 2 கொடியை பிடிச்சிட்டு இருக்காரு. யார்? இவனுங்கதான், அடிதான் பிடிச்சிட்டு. அந்த அட்டை என்ன எதிர்க்கு தெரியுமா? அதை விட கொடுமை வேணுமா? என்ன தெரியும் எதிர்க்கு? என்னுடைய மகள் விற்பனைக்கு தயார், 1 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தால் இப்பொழுதே விற்க நான் தயாராக இருக்கிறேன், வாங்குபவர்கள் வரலாம் அப்படின்னு ஒரு அட்டை போட்டு அவன் பேரை கீழே எழுதி வச்சிருக்கிறான். பிஜேபி லட்சணம். என்ன பண்ணுவீங்க? இதுக்கு வந்து யார் பதில் சொல்றது? எல்லா குற்றமும் அங்கதான் நடக்குது, யூபியில தான் நடக்குது. இதைத்தான் நம்ம சொல்றோம். இது ஒரு அளவு 2 அளவுன்னு இல்ல. இன்னும் கூட கேட்டீங்கன்னா அதை முழுமையாகவே தெளிவாகவே நம்மளால சொல்ல முடியும். ஏன்னா அந்த அளவிற்கு பத்திரிகை செய்திகளும் மற்றவர்களும் வந்து இன்னைக்கு நாடு முழுக்க அவைகள்லாம் அன்னைக்கு காரி துப்புனாங்க. திரும்ப அவன்கிட்ட போய் இந்த நபரே போய் எல்லா வேலையிலையும் பேசி பாஜகவுல பதவி கொடுத்திருக்காங்க அவனுக்கு. நீங்க என்ன பண்ணுவ? ஆமாமா, அவனை சமாதானப்படுத்தாங்க. ஏன்னா அவன் எங்க பார்த்தாலும் போய் பேச போறான்னு சொல்லிட்டு அவனை சமாதானம். அந்த மாதிரி ஒரு அநியாயத்தை பண்ணி இருக்கிற கொடுமை எதுமா? முகநூல்ல நான் கூட போட்டிருக்கேன். ஒரு 70 வயசு கிழவன், அவங்க மகன் இறந்துட்டாங்க. மகன் இறந்ததுனால அந்த பொண்ணுக்கு மருமகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு அந்த 70 வயசு ஆளு 26 வயசு பொண்ண மருமகளை கல்யாணம் பண்ணி பாதுகாப்பு கொடுப்பாரு. அது சமூக கேடு. இந்து மத காவலர்கள் இல்ல, இவைகள் எல்லாம் பாரதிய ஜனதா போன்ற கட்சிகள் புராண பார்வை பார்க்கும். புராணத்துல வந்து எத்தனையோ திருமணங்கள் இப்படி நடந்திருக்கு இல்லையா? அதெல்லாம் உடனே செஞ்சுட்டு அதையும் கையெடுத்து கும்பிடுவானுங்க. அதுக்கு 4 கதை வச்சிருப்பானுங்க. மகாபாரதத்துல இந்த மாதிரி கதைகள்லாம் நிறைய வந்துருக்கு. எதுக்காக சொல்றோம்னா அங்க வேடிக்கையான கதைகள்லாம் கூட வரும். பெண்கள் என்றாலே பாரதிய ஜனதாவின் பார்வையில் எந்த வகையிலையும் அவர்களை ஒரு மனிதர்களாகவே பார்க்காம உடன்கட்டை ஏறுதல இன்னைக்கு வலியுறுத்திக்கிட்டு இருக்கிறான். ஞாபகம் வச்சுக்கணும். பெண்கள் கூடாதுன்றான். இவ்வளவு கேவலத்தையும் எல்லாத்தையும் பண்ணிட்டு பாலியல் வன்கொடுமைகள் மிக கொடூரமாக அங்க நடந்துட்டு இருக்கு. மணிப்பூர்ல விடவா அதை மோடி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இல்லையா? இவங்க கூட கூட்டணி சேர்ந்துட்டு இருக்கிற எடப்பாடி இன்னைக்கு இந்த கேள்வியை கேட்கிறார். எடப்பாடியினுடைய அதிமுக என்பது ஆட்சியில் நடைபெற்றது எடுத்தா காலையில வரைக்கும் பேசணும். அதனால பேசுவதற்கான திமுகவின் மீது குற்றம் சாட்டக்கூடிய தகுதியோ தரமோ எதுவும் கிடையாது. திமுக எந்த தவறும் செய்யவில்லை. நடவடிக்கை எடுத்திருக்கிறது, சட்டப்படியாக அது இருக்கு. இல்லைன்னா நீ என்ன பண்ணிருக்கணும்? நீ உண்மையானவனாக கோர்ட்டுக்கு போ, எடப்பாடி போய் நீ ஒரு ஃபைல் பண்ணு. ஏன் உன்னை யார் சொல்ல மாட்டோம் பண்ண, இந்த மாதிரி அந்த இடத்துல நடந்திருக்கு விசாரிக்கலன்னு சொல்ல பார்ப்போம். ஏன் உனக்கு செய்ய முடியல? அங்க ஒழுங்கா நடக்குது, அதனால போக முடியல. அதனாலதான் நம்ம சிஎம் ரொம்ப அழகா பதில் சொல்லிட்டாரு நிருபர்களுக்கு சொன்னது. அவர் வீம்புக்கு பேசிட்டு இருக்காரு, அதுக்கு என்னால பதில் சொல்ல முடியாது, அரசமாவியா அரைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆமா, நம்ம தலைவர் வந்து தெளிவா சொல்லிட்டு போயிட்டாரு. அதாவது வேணும்னே எதையாவது ஒண்ணு சொல்லணுன்றதுக்காக இதை எடுத்து சொல்றது, அவ்வளவுதான். தங்கள் மேல சேரு சேகரியமா போச்சு, அடுத்தவங்க மேல எடுத்து வீசி பாக்குறது.
வேற ஒண்ணும் கிடையாது. அவங்க ஆட்சி மாதிரியே நம்ம ஆட்சியிலையும் கொண்டுட்டு வரணும்னு பாக்குறாங்க. நீங்க எப்படி எங்க மேல பழி சுமத்துனீங்களோ அந்த மாதிரி திமுக அரசு மேலேயும் பழி சுமத்து பாக்குறாங்க. அதான் அதான். சரிங்கண்ணா, நன்றிங்கண்ணா, வணக்கங்கண்ணா. வணக்கம்.